சபைக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவரே சபையை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லாம் நல்லா வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி சாலமோன் ஆலயத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது போல இந்த ஆலயத்திலும் உடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஆண்டவரே நிற்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணரும்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உற்சாகமா சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்றீங்களா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. இந்த சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. எல்லாம் சேர்ந்து சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். சொல்லுங்க சபை சேர்ந்து தூயவரே சுவையே. ஒன்மொத்த ஆராதிக்க வந்தோம், வாய்களை திறந்து எல்லாரும் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. இது கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லா கைகளை உயர்த்தி கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை சொல்லுங்க, வல்லமை மாட்சிமை எல்லா வாய்களை திறந்து தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாட பாட தேவ பிரசன்னத்தை உணர போறீங்க. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமென். ஆராதனை கைகளை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களா எல்லாரும் சேர்ந்து ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாதி செய்த எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்து சபையே தேவ பிரசன்னம் உம்முடைய சொந்த வல்லமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கே
பலவீன நேரங்களில் தந்தீரையா. ராஜாணி செய்த எல்லாரும் பின்னே துதித்திடுவே. துதித்திடுவே. ஆராதனை எல்லா கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா. ஆராதனை எல்லாம் சத்தத்தை உயர்த்தி எல்லா கரங்களை தாக்கி தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு பெரிய சபையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி எல்லா கரங்களை தாக்கி தேவன் உனக்கு ஒரு மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துற தேவன் பக்கத்தில் இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. நீரே இயேசுவே நீ பாத்திரரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? பாத்திர தேவனை மகிமைப்படுத்தி நீரே இயேசுவே எல்லாரும் நீ பாத்திரரே. உம்மை போல் தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆண்டவர் கரத்துல உம்மை போல் தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பாத்திர இயேசுவே நீவே இயேசுவே நீ பாத்திரரே. One more time, பாத்திர எல்லாரும் சேர்ந்து நீரே இயேசுவே நீ பாத்திரரே. உம்மை போல் உம்மை போல் தெய்வமில்லை. உம்மை போல் நாடத்திலே நம்பிக்கைப்படுத்துங்க. Yes Lord. உம்மை போல் பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் என் இருதயத்தில் வைத்த வேத சத்தியம் மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மார்க்கு 3:14-15 வசனங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளே, சர்வலோகத்தின் மகாராஜாவே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நீ சொன்னீர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கோடிக்கணக்கான இந்துக்களுக்கும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கும் கோடிக்கணக்கான ஜைனர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கடவுளே இல்லை என்று சொல்கிற ஜனத்துக்கும் நீரே தேவன் என்றால் எல்லாரையும் உண்டாக்கினவர் நீரே. ஆகவேதான் உமையே ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்துவாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக
இந்த உலகத்துக்கு நீர் அனுப்பி வைத்தீர். அவர் சிந்திய ரத்தத்தாலே ஒரு காலத்துல துரோகிகளும் சண்டாளர்களும் தூசிகளும் சாம்பலும் தகுதியற்றவர்களுமாயிருந்த எங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டீர். எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்கு எங்களிடத்தில் என்ற மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் குப்பையும் கந்தையுமாயிருந்தோம். உமது அநாதி அன்பு எங்களை நீ கழுவி சுத்திகரித்து உமது நாமத்தை ஆராதிக்கவும் அறிவிக்கவும் பிசாசுக்களை உமது நாமத்தில் துரத்தவும் வியாதிக்காரர்களை சுகமாக்கவும் ஆத்துமாக்களை உமக்கு நேராய் நடத்தவும் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, இதோ இந்த விசேஷித்த புதிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதி ஒரு அறுவடை ஆத்துமாக்கள் நிறைந்த பகுதி. லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழும் ஒரு பகுதி. இந்த பகுதிகளுக்கு மெய்யான தேவனை இயேசுவே நீ தேவை. ஆகவே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உம்மை ஆராதிக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். உம்மை வணங்குகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உம்மை மகிமைப்படுத்துகிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். சிலுவை நடுவில் என்னை மறைத்து உம்மையே எல்லாருக்கும் நீர் வெளிப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 30வது வசனம், கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இன்றைக்கு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக நீங்கள் எல்லாரும் இருக்கின்றீர்கள். உங்களை ஒரு சிலர் முகங்களை பார்த்தா நீங்களாம் வெவ்வேறு சபையிலிருந்து அங்க வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன என்பதை இன்றைக்கு நீங்க தெரிந்துள்ளோம். உங்களை உண்டாக்கிய தேவன் தன் உயிரை உங்களுடைய நம்முடைய அக்கிரமங்களுக்காக கழுவ தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவராய் இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, குடும்பம் கொடுத்து, வேலையை கொடுத்து, வீடு வாசல் கொடுத்து, நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, என்னமெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதையெல்லாம் அளவில்லாமல் கொடுத்து, கடைசியில தன்னையே கொடுத்து அவர் உருவாக்கிய அந்த சபை ஐக்கியத்துல இன்றைக்கு நீங்கள் நாம் எல்லோரும் இருக்கிறோம். எதுக்காக தெரியுமா? இதோ இந்த வசனம் சொல்கிறது, என்னோடு இல்லாதவன் எனக்கு விரோதியா, என்னோடு சேர்க்காதவன் என்ன செய்கிறான்? சிதறடிக்கிறான். ஆகவே இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற அருமையான தேவஜனங்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசுவோடு இருக்கின்றீர்களா? அதுக்குதான் ஒரு சபையை தேவன் உருவாக்கினார். என்றால் நான் என்னுடைய ஊழியத்துல நான் பார்த்த மாத்திரத்துல, நீங்க யாரு? நான் கேத்தலிக், நீங்க நான் பிரான்சிஸ், நீங்க நான் பெந்தகோஸ்ட், நீங்க நான் லூத்தரன், நீங்க நான் ஆங்கிலிக்கன், நீங்க நான் அந்த டிபிஎல் சபை, நீங்க நான் 7ஆம் நாள் சபை. இப்படிதான் எல்லாரும் சொன்னாங்களே தவிர நான் கிறிஸ்தவன் சொல்லி ஒருத்தவங்க சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க ஆண்டவர் இயேசுவோடு இல்லை. நீங்க உட்கார்ந்துக்கிற நீங்களெல்லாம் கூட உங்க வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பெரிய புரட்டுதலை ஆண்டவர் கொண்டு வர. உங்களை பார்த்து கேட்டா நீ யாருன்னு சொன்னா நான் கிறிஸ்தவன் சொல்லுவேன். இந்த கேத்தலிக், இந்த பெந்தகோஸ்ட், இந்த பிராட்டஸ்டன்ஸ், இந்த லூத்தரன், இந்த 7ஆம் நாள் சபை, அந்த சபை, இந்த சபை எல்லாம் மனுஷன் உருவாக்கிக்கிறது. அதெல்லாம் மனுஷன் உருவாக்கின டீம். அதெல்லாம் மனுஷன் அவன் உருவாக்குன போர்டு. அதெல்லாம்
ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய தேவன் தன் உயிரை கொடுத்து உங்களை நம்மை மீட்டது எதற்காக தெரியுமா? அவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்வதற்காக. ஆகவே எவர் ஒருவருக்குமே நீங்க இதை தைரியமாக சொல்ல பழகணும். நீ யார்? சொல்ல நான் ஒரு கிறிஸ்தவன், அவ்வளவுதான் வேணும். நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் அங்கே ஒரு சபை, இந்த ஒரு சபை, இது எதுவாவது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? சேர்க்க. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கே உருவாக்கி இருக்கிற அந்த ஐக்கியத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கூட யாரு சொன்னா நான் வந்து நியூ லைஃப் ஜீசஸ் சர்ச் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவன். அப்படியா? அப்ப நீங்க எங்க ஐக்கியப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்புறமா தான் சொல்றேன் இடம் பேர். அப்ப முதல்ல நீங்க யாருன்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? கிறிஸ்தவன். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிற. நீ கேத்தலிக்கா இருக்கலாம், ப்ரொடெஸ்டன்ட்ஸா இருக்கலாம், 7ஆம் நாள்ல இருக்கலாம், 8ஆம் நாள்ல இருக்கலாம், லூத்தரன்ல இருக்கலாம், நீ வந்து பெந்தகோஸ்தல்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசுவோட இல்ல பத்தியா? ஆண்டவர் இயேசுவோடு இல்லாம போயிட்டாங்க பத்தியா? வழங்குது அவங்களுக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னோடு இல்லாதவன் எனக்கு விரோதி. ஆகவே நாம எப்பெல்லாம் நம்ம உலக விஷயத்தை பெருமைப்படுத்தி பேசணுமோ அப்போதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுக்கு விரோதிகளாய் நாம் இருந்திருக்கிறோம், சத்துருக்களாய் இருந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் நிர்மலமாகாதபடி அவருடைய கிருபை நம்மை காக்கிறது. ஆகவே அன்பான தேவஜனங்களே, இந்த ஐக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய இந்த சபை ஐக்கியத்துல, இந்த ஐக்கியத்தில் வரக்கூடிய சகோதர சகோதரர்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்க பெருந்தன்மை பாருங்க. நமக்கெல்லாம் நம்மள விருந்தாளிகள், நமக்கெல்லாம் அவங்க உட்கார வேண்டிய இடத்த விட்டு அவங்க போய் ரொம்ப பெருந்தன்மையோடு இருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டுக்குரியது. அல்லேலூயா. சரி, நமது இந்த ஊழியத்துல ஏறக்குறைய 46 வருஷ ஊழியத்துல 24 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாம் சபை ஊழியத்தை ஆரம்பித்தோம். லிங்கராஜபுரத்துல தான் அந்த டெம்பிளுக்கு சொந்தமான இடம். இன்னைக்கு அந்த டெம்பிள் இருக்குது. லட்சுமிபதி என்ற அந்த இடத்துக்கு சொந்தக்காரர், அவங்களுக்கு அந்த டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு சொந்தமான இடத்துல தான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்க அவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. 2000வது வருஷத்துலதான் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்னும் எண்ணெய் யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் பாதாளத்தை நோக்கி போகிறார்கள். அவர்கள் என்னை விசுவாசிக்கபடி நீ போய் அறிவு. இவ்வளவுதான் இந்த ஊழிய ஆரம்பமானது 1978. ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவையே ஜனங்கள் அறியும்படி, ஆண்டவர் இயேசுவண்டை வந்து சேரும்படி, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும்படி, ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தை தேடும்படி, ஆண்டவராய் இயேசுவை ஆராதிக்கும்படி, ஆண்டவராய் இயேசு ஒருவரே சபை பாகுபடுத்த முறையில சுவிசேஷ ஊழியத்தை செய்தோம். நாம் உயிருள்ள வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தை தான் நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். என்றால் அதற்காகத்தான் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டோம். சுவிசேஷ ஊழியம். ஆமாம் நண்பர்கள். அப்போ 2000வது வருஷத்துல, இன்றைய 24 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த டெம்பிள் இடத்த அந்த ஓனர் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் மகிமைக்காக இதை நான் சொல்றேன். அந்த லட்சுமிபதி சொன்னாரு, ஐயா, இந்த லிங்கராயபுரம் கல்யாணபாளையத்துல எல்லாம் விபச்சாரக்காரனுங்க, குடிகாரனுங்க, திருடனுங்க, கத்தி குத்து பண்றவன், ரவுடிங்க, போக்குறீங்க, இவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நானும் ரொம்ப நாளா யோசித்து பார்த்துட்டு, இவனெல்லாம் திருந்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த லட்சுமிபதி இந்த டெம்பிள் ஒண்ணு சொல்றாரு, இவனெல்லாம் திருந்தணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப நாளா நான் யோசித்து இருந்தேன். எனக்கு ஒன்று தெரிந்தது. அது என்னவென்றால்,
லார்ட் ஜீசஸை பற்றி இவர்களுக்கு அறிவித்தால் இவர்கள் எல்லோரும் திருந்துவார்கள். தேவனுடைய மகிமைக்காக இதை நாங்க சொல்றோம் சாட்சியம். இதை இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்புல எத்தனை ஆயிரம் பேர் அதை பார்ப்பாங்க, பார்த்துதான் தீரும். ஒரு டெம்பிள் ஓனர் லட்சுமிபதி என்றவர் சொல்றாரு, லார்ட் ஜீசஸை இவங்களுக்கு அறிவித்தால் இவர்கள் நிச்சயமாக திருந்துவார்கள். ஆகவே நீங்கள் அங்கு இயேசு சாமியை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு அந்த இடத்துல 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை நாங்களே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். நாங்களே உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பும் தரோம். நீங்க அதை கட்டுறதுக்கு சாமான் மாத்திரம் வாங்கி போட்டுருங்க. அந்த சாமான் வாங்கிட்டு அந்த பில்லை எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த பணத்தை நீங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்ததா நான் வச்சுக்கிறேன். மாசம் 6,000 ரூபாய் வாடகை கட்டுங்க. 5,000 ஸ்கொயர் ஃபீட் 1,500 ரூபாய் உட்கார எடுத்துங்க. மாசம் 6,000 ரூபாய் வாடகை கட்டுங்க. எல்லாம் அவரே சொல்லி முடிச்சிட்டார். கட்டுங்க. மற்றபடி நீங்க சாமானங்கள்லாம் வாங்கி போட்டுங்க, போட்டு பில்லை கொடுத்துருங்க. அந்த பில்லெல்லாம் நீங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. திரும்பவும் நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்ப அந்த இடத்தை விட்டு நீங்க காலி பண்ணிட்டு போகும்போது அந்த பணத்தை உங்களுக்கு நான் அப்படியே ஆண்டவருடைய நடத்துதலை பார்த்துக்கலாம். நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். ஆண்டவரா இயேசு எப்படியாக அறிவிக்கணும். அது போலதான் அந்த இடத்துல நம்ம 15 வருஷம் இருந்தோம். நமக்கே ஒரு குற்ற உணர்வு. பல முறை அவங்கள சந்திச்சு, ஏங்க 6,000 ரூபாய் கேட்குறீங்க, நான் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேங்க, அப்புறம் 15,000 ரூபாய் கொடுக்குறேங்க மாச வாடகை. முடியாது முடியாது முடியாது. இந்த 6,000 ரூபாய் கூட ஏன் உங்ககிட்ட கேட்கலாம் தெரியுமா? இந்த இடத்துக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு, மற்றபடி வேற எதுக்கு நாங்க கேட்க தயாரா. அங்க எல்லாரும் வந்து ஏழைப்பாடிகள் காணிக்க போடுறாங்கல்ல, அதுல எங்க காணிக்க அதுல இருக்கட்டும். 6,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். கடைசி வரைக்கும் அந்த உத்தம மனிதர் 6,000 ரூபாய் வாடகை தான் வாங்க. நாம அந்த இடத்த காலி பண்ணி இப்ப இருக்கிற போகும்போது நாம 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சாமான் வாங்கிட்டு பில் கொடுத்துருந்தாங்க 15 லட்சம் ரூபாய். அதுல 1,000 ரூபாய் கூட குறைவில்லாம அந்த 15 லட்சம் ரூபாய் அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. இது தேவனால் வந்த ஆக இந்த லிங்கராஜபுரத்துல 24 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊழியம் இயேசுவில் புது வாழ்வு ஐக்கியம், அதுல கூட ஒரு மெசேஜ் இருக்கணும். நம்ம உருவாக்குற ஐக்கியம் கூட ஒரு மெசேஜா இருக்கணும் ஜனங்களுக்கு. என்ன சொன்னீங்க? இயேசுவில் புது வாழ்வு. அப்ப இயேசுல தான் புது வாழ்வா? அது ஒரு மெசேஜ் இருக்கணும்ல. என்ன ரொம்ப பேர் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன வாட்ஸ் நேம் ஃபார் தி சர்ச்? நியூ லைஃப் இன் ஜீசஸ். ஓ, நியூ லைஃப் வித் ஜீசஸ். உனக்கு புது வாழ்வு வரணும்னா எங்கிருந்து வரும்? ஆண்டவராகிய இயேசு இடத்துல. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த காவல் பை சந்திராவில் சகோதரி ஷீபா வீட்டுல தான் முதல்ல ஒரு உபவாச ஜப கூட்டம் ஆரம்பமானது 24 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த உத்தமமான ஒரு சகோதரி நம்முடைய காவல் பரிசந்திர ஊழியத்தில் அவங்களெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. 24 வருஷத்துக்கு முன்னால அவங்க வீட்டுல தான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் ஆரம்பிச்சாங்க. அப்போ லிங்கராஜபுரத்துல இருக்கிற அந்த சபைக்கு அவங்க வர ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து சகோதரி கிறிஸ்டினா அவர் லாரன்ஸ் அவங்க தான் அந்த இடத்துல அந்த வெள்ளிக்கிழமையில உபவாச ஜபத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த உபவாச ஜபம் வளர்ந்து 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 சகோதரர் ஐயா ரவி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஊழியர் செய்தார்கள். அதுக்கு பிறகு அருமையான ஆண்டவருடைய ஊழியக்கார மகன் சேவியர் அவர்கள், நெல்சன் அவர்கள் ஒரு கூட்டாக 2 பேரும் அந்த இடத்துல அநேக வருஷங்கள் அவங்க வந்து இந்த ஊழியம் செய்தாங்க. இதுல பெரிய ஒரு பங்கு அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தம்பி சேவியர் பண்ணிதான். ஏன்னா அவர் ரொம்ப வாங்கிட்டு அவர் செயல்பட்டார். அப்ப நாம வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம்னு சொன்னா,
ஒரு இடத்துல வந்து ஒரு விசுவாசி வீட்டுல ஒரு ஜப கூட்டத்தை ஆரம்பிச்சு அது வழியா விடுவிடா ஜபம் பண்ணி வியாதிக்காரர்களுக்கு, பிசாசு பிடிச்சவங்களுக்கு, மாந்திரிகத்துவங்களுக்கு விடுதலை செஞ்சு அவங்களை ஜபம் பண்ணி அவங்களெல்லாம் அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். அங்கே இந்த 6 மாசத்துக்கு நாம் அனுப்புகிற அந்த 2 ஊழியர்கள், 3 ஊழியர்கள் போய் ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், நற்செய்தி அறிவிப்பார்கள். 6 மாசம் ஆன பிறகு அந்த லோக்கல் இருக்கிறவங்களே ட்ரைனிங் பண்ணணும். அவங்களே பாட வைக்கணும், அவங்களே ஜெபிக்க வைக்கணும், அவங்களே துதிக்க வைக்கணும். சுவிசேஷம் அறிவிக்க மாத்திரம் ஒவ்வொருத்தரும் வாரம் நம்ம அனுப்பணும். இவங்க இப்ப இன்னொரு இடத்துக்கு போய் ஆரம்பிக்கணும். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை. ஏன்னா இந்த ஊழியர்கள் இன்னும் பல இடங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஆண்டவருடைய நாமம் இன்னும் பல பகுதிகளுக்கு போய் சேரணும், அநேக இடங்கள்ல போய் வளரணும். இந்த எண்ணத்துலதான் 6 மாசம் ஆச்சு பிறகு இவரை இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடும், அவரை இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடும். இந்த லோக்கல்ல இருக்கிறவங்களே பாட்டு பாடுறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறதுன்னு சொல்லி எல்லாரையும் விட்டுருவாங்க. ஆகவே அப்படி உருவாக்கப்பட்ட சகோதரி ஷீபா வீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஐக்கியத்துல தான் சகோதரி அமுதா, சகோதரி ஷீபாவோட சேர்ந்து சகோதரி அமுதா அவங்களோட ஐக்கியப்பட்டு இந்த அருமையான சகோதரிமார்கள், தங்கச்சிமார்கள், அருமையான தம்பிமார்கள், பிள்ளைகள் நிறைய பேர் இந்த ஐக்கியத்துல வந்தாங்க. பிறகு அங்கு வந்து வஞ்சிக்கும் ஒரு ஆவி அந்த இடத்துல வந்து சுயநலமாய் செயல்பட்டதுனால அந்த இருக்கிற சாமானெல்லாம் நான் தரமாட்டேன் சொல்லி அந்த வஞ்சிக்கிற ஆவினால ஒரு தம்பி இயக்கப்பட்டதுனால அவன் சாமான், நம்ம வாங்கி வச்ச சாமான் அவனே எடுத்துட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னால ஒரு இடத்துல நம்முடைய தலைமை சபையில இருந்து ஒரு பெரிய தொகையை அந்த இடத்துக்கு நாம கட்டி அந்த இடத்துல நம்ம நடத்தி கொண்டு பிறகு அந்த இடத்துல இருந்து வளர்ந்து இப்ப இந்த இடத்துக்கு கைகளை அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? ஆத்துமாக்களை இனிமேல் ஆதாயப்படுத்தணும். நல்லது. இப்ப நம்ம செய்திக்கு வருவோம்.